ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு நூல் பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டிலையே ரொம்பவே ஈஸியாக இதை பண்ணிடலாம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்க்கும்போது நீங்கள் பரோட்டா சுட்டெடுக்கும் போது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். அதுக்காகத்தான் சீனி சேர்த்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. தண்ணி ஒரே தடவையில் நிறைய சேர்த்துட்டிங்களா இருந்தால் கொஞ்சம் மாவு ஈரமான மாதிரி ஆகிரும். அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு கொள்ளுங்க. இந்த பதத்தில் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலே எண்ணெய் சேர்த்து நல்லா பிசையும் போது அந்த ஒட்டுற தன்மை குறைஞ்சிரும். எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கவுண்டர் டாப்பில் போட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு பிசைகிறேன். நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி பிசையும் போது தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். அதோட நல்ல லேயர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். மாவு பிசையும் போதும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இந்த மாதிரி இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி பிசைங்க. நீங்கள் எவ்வளவுக்கு நல்லா டைம் எடுத்து பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு பரோட்டா நல்லா வரும். அதோட நீங்கள் பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு முதலாவது செய்து வைங்க. உங்களுக்கு அதை விட எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் அதுக்கு முதலும் நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு வைக்கலாம். இப்போ மாவை நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போல்ஸாக எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பரோட்டா தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போல்ஸாக எடுக்கலாம். பெரிய பெரிய பரோட்டாவை வேணுமெண்டா மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுங்க. இல்லை சின்னதாக வேணுமா இருந்தால் கொஞ்சம் மாவோட அளவை குறைச்சி எடுங்க. இந்த மாதிரி மாவை கையில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அழகான ஒரே அளவான போல்ஸாக வரும். 1/2 கிலோ மாவில் எனக்கு 7 உருண்டைகள் வந்திருக்கு. இப்போ இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெயை மேலே நல்லா தடவி விட்டுக்கொள்ளுங்க. எல்லா சைட்ஸுமே எண்ணெய் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பரோட்டா செய்யும்போது இது நல்லா சாஃப்டாக வந்துடும். நான் ஒரு 2 மணி நேரம் இதை மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமாக பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவை திரும்ப எடுத்து நீங்கள் கையால் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் போல் மாதிரி ஆக்கி எடுங்க. எல்லாமே ஒரே அளவுக்கு பார்க்குறதுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்தால் எல்லாமே ஒரே மாதிரி வரும். இப்போ இந்த போல்ஸ் எல்லாம் கையால் லைட்டாக தட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா உருட்டி விரித்து கொள்ளுங்கள். இது எந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதை பரப்பி எடுக்கலாம். அதுக்கப்புறம் இதை கத்தியால் நாங்கள் கீறி விட்டு கொள்ளுவோம். அப்போ தான் நூல் மாதிரி லேயர்ஸ் உங்களுக்கு வரும். சின்ன சின்னதாக இந்த மாதிரி கீறி விட்டு கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்லா கீறி விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் லேயர் நல்லா தனித்தனியாக உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி 2 சைடாலையும் ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறமாக நல்லா நீட்டி இழுத்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணி வைங்க. நிறைய பேர் பரோட்டாக்கு முட்டை சேர்த்து பண்ணுவாங்க. சிலர் பால் சேர்ப்பாங்க. இது எதுவுமே சேர்க்காமல் ரொம்பவே நல்ல சாஃப்டான லேயர் பரோட்டா நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். இப்போ இதை நீங்கள் கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை ரோல் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு சைஸில் நீங்கள் இதை பரப்பி எடுத்துக்கொள்ளலாம். ரோல் பண்ணும்போதும் எண்ணெய் மேலே சேர்த்து பண்ணிங்களா இருந்தால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். கையிலையும் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் இதை பரப்பி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் நல்லா சூடான கல்லில் போடுவோம். பரோட்டா போடும்போது கல் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ 2 சைடுமே ஒரு நிமிஷம் நீங்கள் வேக வச்சதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் தடிப்பு இல்லாமல் மெல்லிய பரோட்டாவாக வரும். இப்போ நான் மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி 2 சைடுமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் வேக வச்சு எடுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்படி இல்லாட்டி உள்ள பரோட்டா வேகாது, மேலே சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும். 2 சைடும் ஒரு 2-3 தடவை நல்லா மாற்றி விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். இதுக்கப்புறம் ஒரு 4-5 பரோட்டா நீங்கள் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கையால் இதை நல்லா அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயர் நல்லா கிடைக்கும். சிலர் பரோட்டா பண்ணிவிட்டு அதை கையால் அடிக்கிறதுக்கு மறந்துடுவோம். அதனால் பரோட்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது சூடாக இருக்கும் பொழுதே கையால் நல்லா அடித்து விட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு லேயர் நல்லா தனித்தனியே தெரியும். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் நூல் பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.